அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஓடா குதிரைகள் அப்படிங்கிறது வினைமுற்று தொடரா, ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சமா அப்படின்னு நீங்க சந்தேகம் கேட்டிருந்தீங்க. அதற்கான விளக்கம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓடா குதிரைகள் இந்த இடத்துல வல்லினம் மிகாமல் வந்தால் அது வினைமுற்று தொடர். வல்லினம் மிகுந்து வந்தால் அது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். இப்போ வினைமுற்று தொடர் அதாவது ஓடா குதிரைகள்னா என்ன பொருள் அப்படின்னா, குதிரைகள் ஓட மாட்டாது, அதாவது குதிரைகள் ஓடாமல் அப்படியே நிற்கின்றன அப்படிங்கிற பொருள்ல வரும். இப்போ நம்ம பார்த்தோம் ஏற்கனவே, குதிரை ஓடாது அப்படின்னு சொல்லலாம். இப்போ குதிரைகள் அப்படின்னு அஃறிணை பன்மையில வரும்போது ஆ விகுதி பெற்று தான் அந்த வினைமுற்று முடியும். அப்போ ஓடா அப்படின்னு முடியும். அடுத்தது ஓடாத குதிரைகள். அது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். அந்த தாங்கிறது கெட்டு மறைந்து உங்களுக்கு ஓடா குதிரைகள் வல்லினம் மிகுந்து வருது. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, ஓடாத குதிரைகள் அதாவது இந்த குதிரை ரேஸ்ல பல குதிரைகள் இருக்கும்போது அந்த ஓடும் குதிரைகள்ல பாதி குதிரை ஓடிடுச்சு, மீதி இந்த ஓடாத குதிரைகள் மீதி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த குதிரைகள்ல ஓடாத குதிரைகள் இதுன்னு பிரித்து அடையாளம் காட்டுவதற்கு தான் இது. இது குதிரைகள் ஓடாமல் அப்படியே நிற்கின்றனன்னு அர்த்தம். இந்த குதிரைகள் ஓடாது அப்படிங்கிறது. இது ஓடும் குதிரைகள்ல பாதி ஓடிடுச்சு, இன்னும் மீதம் இருக்கக்கூடிய இந்த குதிரைகள் ஓடாத குதிரைகள் அப்படின்னு சொல்றது தான் இந்த ஓடா குதிரைகளுடைய பொருள். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.